என்றைக்குமே இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு தாங்க நம்ம எல்லாருக்குமே ஆசை. அதாவது நம்ம சித்தர்கள் என்ன அழகா சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும். சொன்னா இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னும் ஆர்வமா அதை சாப்பிடுவோம் இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், இளமையாக நீங்கள் இருக்கலாம். அப்போ இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். படுத்திக்கலாம். சரிங்க. இதுக்கு அடுத்தது மருந்தாக ஏதாவது இருக்கா? சித்த மருத்துவத்துல மருந்தாக நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணுங்க. அதே சமயம் நம்ம சருமம் நல்ல பொலிவாக இருக்கணும். சுருக்கங்கள் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். என்றைக்குமே இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும் தாங்க நம்ம எல்லாருக்குமே ஆசை. அதாவது நம்ம சித்தர்கள் என்ன அழகா சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமா என்ன அதுல அர்த்தம் தெரியுங்களா? நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி சொன்னாதான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னும் ஆர்வமா அதை சாப்பிடுவோம் இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு. இந்த மூப்பு அப்படின்ற விஷயமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். முதுமை அப்படின்ற ஒரு விஷயம் வராம இளமையா இருக்கணும். பார்க்கும்போது சே அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் இருக்கப்பா அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. அந்த ஆரோக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த இளமையும் அழகும் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி நம்ம இளமையாக இருக்க சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன, உணவு முறைகள் என்ன, அன்றாடம் இதை மட்டும் சாப்பிடுங்க, நம்ம இளமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பொதுவாகவே இந்த காயகற்ப முறைகள்னு சித்தர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்கங்க. அதுல பாத்தீங்கன்னா பொது கற்பம், சிறப்பு கற்பம், பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்ப முறைகள், சிறப்பாக அதாவது சிறப்பு கற்பம் அப்படின்னு சொன்னா அந்த மூலிகையை மருந்த குறிப்பிட்ட நாளளவு குறிப்பிட்ட கால அளவு எந்த வேலை நம்ம சாப்பிட்றோம், இதற்கான சிறப்பான பத்திய முறைகள், நம்ம வாழ்வியல் முறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளும் நிறைய இருக்கு. இதுதான் வந்து சிறப்பு கற்பம்னு சொல்லும். அடுத்ததாக யோக பயிற்சிகள் செய்வதன் மூலயமாக நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு சரம், அதாவது மூச்சை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது ஆயுள் நீட்டிக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இளமையாக இருக்கணுமா, முகத்தில் எப்போதுமே ஒரு தேஜஸ் இருக்கணுமா, கண்டிப்பாக இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்க செஞ்சுக்கோங்க. பிராணாயாம பயிற்சிகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். தினந்தோறும் காலையில 7 to 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் வரைக்கும் சிம்பிளா அந்த பிராணாயாம பயிற்சிகளை செய்யுங்க. இளமையாக இருக்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மூச்சு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து தான் தண்ணீர், நம்மளுடைய மருந்துகள், உணவுகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வரும். ஸோ முதல்ல நம்மளுடைய சரத்தை பழக்க வேண்டும். மூச்சை வந்து நல்லா இழுத்து அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், இளமையாக நீங்கள் இருக்கலாம். அப்போ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ காலையில நல்ல மூச்சை இழுத்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூச்சு பயிற்சி நீங்களா செய்யலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இளமையாக இருக்க சில வகையான நீர் தினமும் என்ன வேலை எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்துச்சு நம்ம தண்ணீர் குடிப்போம் இல்லைங்களா? அந்த தண்ணீர்ல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்து குடிச்சுக்கோங்க. ஒரு 300 to 400 ml அளவுக்கு தண்ணீர். இந்த தண்ணீர்ல ஏலக்காய் பொடி சேர்த்து குடிச்சிக்கலாம். எல்லாருமே குடிக்கலாங்க. பிபி இருக்கு, சுகர் இருக்கு, லோ பிபி இருக்கு, ஹை பிபி இருக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ் எல்லாருக்குமே பொதுவான ஒரு காயக்கற்பம் அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ தவறாமல் இந்த நெல்லிக்காயை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நெல்லிக்காய் பொடியை ரெகுலரா காலையில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இன்னும் வெது வெதுப்பான தண்ணினா சிறப்பு தான்,
அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் வந்து என்றைக்குமே இளமையாக இருக்கிறதுக்கு இதனால நிறைய புராண கதைகளும் நிறைய இருக்கு இல்லையா? அப்போது நம்ம இளமையாக இருக்க நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காய் தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம், இல்லை தினந்தோறும் ஒரு முழு நெல்லிக்காயே நம்ம பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு சைனசைட்டிஸ் வருது அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் வந்து வேக வைத்து அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சு தேனூறல் அப்படின்னு சொல்கிற வழிமுறையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இளமையாக இருக்கணும்னா நம்ம உடலில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கணும். ஸோ பொதுவாகவே உடலில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இஞ்சியை வந்து தேனில், ஸோ இஞ்சி தேனூறல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா இஞ்சி சாறாக எடுத்து, இஞ்சி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஸோ உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு இஞ்சி ரொம்ப சிறந்தது. ஸோ இது இஞ்சி கற்பமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கற்பம் ரெகுலராக, அதாவது இஞ்சியை நல்லா உலர்த்தி மேல் தோல் எல்லாம் சீவிட்டு உலர்த்தி பொடி செய்து இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து எடுக்கக்கூடிய மருந்து இஞ்சி கற்பமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கற்பம்னு சொல்லும்போது எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில மூலிகைகள், ஓமம் ரொம்ப சிறந்து, ஓமம் வந்து தண்ணீரில் போட்டு குடிக்கிறது ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓமம் நீங்கள் பயன்படுத்தலாம். லவங்கப்பட்டை, ஏலக்காய், ஸோ இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும்போது நம்ம இளமையாக இருக்கிறதுக்கான இது எல்லாமே வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இதுக்கு அடுத்தது மருந்தாக ஏதாவது இருக்கா? சித்த மருத்துவத்தில் மருந்தாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்க, அதே சமயம் நம்ம சருமம் நல்ல பொலிவாக இருக்கணும், சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சீரண சஞ்சீவி எடுத்துக்கலாம். ஸோ சீரண சஞ்சீவிலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சீரண சஞ்சீவி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. நம்ம உடல்லையோ இல்லை குடல் பகுதியிலையோ இருக்கக்கூடிய கழிவுகள் இருந்தால் அது வெளியேற ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக கீரை வகைகள். ஸோ கீரை வகைகளை அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். ஸோ இளமையாக இருக்க அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். ஸோ மாதம் 2 முறையாவது அகத்திக்கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, ஃபைபர் கண்டென்ட், மெயினாக இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது. அந்த நச்சு கழிவுகள் வெளியேறிச்சுனாவே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம். பாலக்கீரை, பசலைக்கீரை, முருங்கை, இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கும் போதும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், டக்குன்னு நமக்கு வந்து ஒரு வயதான தோற்றம் வருதுன்னா அதுக்கு காரணம் சுகர். ஸோ நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்குது அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகிட்டே வருதுங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அதற்கான நமக்கு வழிமுறைகளும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நெல்லிக்காய், ஸோ நெல்லி கற்பம் எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் சொன்ன வில்வம், ஸோ வில்வ கற்பமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்ல சுகர் அதிகமாகிடுச்சுனாவே ஸ்கின்ல வந்து ஒரு பொலிவு இல்லாமல் போயிடும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறது, முகமே வந்து பொலிவு இல்லாத மாதிரி ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் வில்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வில்வ இலைகளை கொஞ்சமாக ஒரு 5-6 இலைகள் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பாலை நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம், இந்த மெடிசனை எடுக்கும்போதும் நம்ம உடலில் சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். விதைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ விதைகள், அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஃபேஸ் பேக்கை, ஃபேஸ்லேயோ இல்லை சருமத்திலேயோ அடிக்கடி இந்த கொலாஜன் இருக்கக்கூடிய பொருட்களை, அதாவது பப்பாளியாக இருக்கட்டும் இல்லை செம்பருத்தி மலர், அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கற்றாழை ரொம்ப முக்கியமானது, கற்றாழை. ஸோ இது எல்லாமே நம்ம சருமத்திலையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கொலாஜன் ஈரத்தன்மையை வந்து தக்க வைக்கப்பட்டு சருமம் நமக்கு இளமையாக ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் இன்னும் நிறைய இருக்குது, சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் நிறைய இருக்குது. இந்த பதிவில் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.